ஒரு சித்த யோகியின் சரிதை இரண்டாம் பாகம். அமரக்கவி சித்தேஸ்வரர். அமரக்கவியின் எளிமை. பொதுவாக மகான்கள், ஞானிகள் ஆகிய பெரியோர்களை தரிசனம் செய்வதற்கு சமூகத்தில் எவ்வளவு பெரிய அந்தஸ்து, செல்வாக்கு படைத்தவர்களாக இருந்தாலும், கற்றறிந்த அறிஞர்கள், மேதைகள், பெரும் செல்வந்தராக இருந்தாலும் இவர்கள்தாம் அவர்களை நாடிச் சென்று நேரில் தரிசனம் செய்வார்கள். ஆனால் இந்த நடைமுறைகளுக்கு எல்லாம் நேர் விரோதமாக எந்தவித கௌரவத்தையும் பாராமல் அமரக்கவி தானே முன்வந்து பிறரிடம் எளிமையான முறையில் தன்னை அறிமுகம் படுத்திக் கொள்வது என்பது ஒரு வித்தியாசமான முறையாகும். ஒருவேளை அமரக்கவி பெரிய சுவாமிஜியை போல் வேடம் தரித்து கொண்டோ, ஆசிரமம், மடம் இவற்றில் தலைவராக இருந்து கொண்டோ, அல்லது தொண்டு ஸ்தாபனம், செல்வம் கொளிக்கும் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் போன்ற அந்தஸ்து பெற்றிருந்தால் ஒருவேளை அவருடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைத்திருக்க கூடும். அமரக்கவியின் எளிய நடை, உடை, தோற்றம், பணிவு, அறிஞர் பெருமக்களிடம் அவர் வைத்திருந்த மரியாதை போன்ற சிறந்த மனித பண்புகள் ஆகிய இவை எல்லாம் வெளி தோற்றத்தை கண்டு எடை போடும் பிறருக்கு வேண்டுமானால் வினோதமாக பட்டிருக்கலாம். மூர்த்திக்கரம். திரு மகாதேவனின் நட்புக்காக அமரக்கவியின் அளித்த திருக்கரம் மூர்த்திக்கரம் என்கிற தெய்வாம்சம் பொருத்தியது என்பதை ஆழ்ந்து சிந்திக்க தவறிவிட்டார் என்றே கூற வேண்டும். ஒருவர் இப்பாரினிலே எவ்வளவுதான் கற்றறிந்த மேதையாக, அறிஞராக, பிறரால் பாராட்டுதலுக்குரியவராக, செல்வாக்குடன் திகழ்ந்தாலும் அவை எல்லாம் பிறருடைய சாஸ்திர ஞானத்திலிருந்து பெற்ற பொது அறிவு என்பதை மறந்துவிட்டனர் என்றுதான் கூற வேண்டும். ஸ்ரீ மகா கணபதியின் பேரருள். இவ்வாறு அமரக்கவி தம்முடைய தமிழ் நூல்களில் ஆங்கில மொழியாக்க முயற்சிகள் தோல்வியை தழுவியதால் அதற்காக அவர் துவண்டு போய் விடவில்லை. இதற்காக திரு மகாதேவனையும் குறை கூறவில்லை. இவ்வளவு தூரம் தம்மிடம் நெருங்கி பழகி வந்த திரு மகாதேவன் தானே வழியை தேடி வந்து ஒரு தெய்வீக வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள தவறிவிட்டார் என்றுதான் எண்ணினார். தமிழ் கிரந்தங்கள் அனைத்தும் இறைவனால் சதுர் வேதங்களைப் போல் நேரடியாக எடுத்துச் சொல்லப்பட்ட நூல்கள் என்பது பல முறை எடுத்து கூறியும் திரு மகாதேவன் என்ன காரணத்திற்காக இந்த தெய்வீக பணியை மேற்கொள்ளாமல் விட்டார் என்பது புரியாத புதிராக உள்ளது. பிரணவதேவி. அமரக்கவி நேரடியாகவே தன்னுடைய இஷ்ட தெய்வமான மூல கணபதியிடம் தன் வேண்டுதலை நிறைவேற்றி தரும்படி மனமுருகி பிரார்த்தனை செய்தார். தம்முடைய நண்பர் இவ்வாறு படும் துயரை கண்ட ஸ்ரீ மகா கணபதி அன்று இரவு கனவில் தோன்றி, இதுவரையில் உனக்குள் அருள் சக்தியால் தோன்றிய தமிழ் நூல்கள் அசரீரியால் தேவதா குரல் மூலம் எடுத்து சொல்லப்பட்ட விஷயங்களாகும். இன்று முதல் பிரணவ நாதத்தின் குரலில் அதிதேவதையாக விளங்கும் பிரணவ தேவி ஸ்ரீ காமாட்சி அம்மனின் அருள் பிரசாதமாக தெய்வீக குரல் மூலம் அனுக்கிரகப்படும். இதன் மூலமாகவே நீ விரும்பும் ஆங்கில மொழியில் உன் விருப்பம் போல் எழுதலாம் என்று பேரருள் புரிந்தார். தெய்வத்தின் கருணை தம் மீது அருள் வீழ்ச்சியை போல் விடாமல் தொடர்ந்து பல ஆண்டு காலம் கொட்டியது கண்டு மேன்மேலும் பக்தி பரவசம் அடைந்தார் அமரக்கவி. உமையால் அருள் வீழ்ச்சி. தெய்வீக குரல் என்பது அருள் மலை அல்ல, அருள் மலை, அருள் வீழ்ச்சி. இந்த இரண்டிற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. மழை என்பது ஒரு குறிப்பிட்ட பருவ காலங்களில் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே கொட்டி தீர்க்கும். ஆனால் அருள் வீழ்ச்சி என்பது அப்படி அல்ல. அது இரவு பகல் பாராமல் தாரை தாரையாக விடாமல் கொட்டும் நீர் வீழ்ச்சி போல் ஓயாமல் பாய்ந்து கொண்டே இருக்கும். அமரக்கவிக்கு அருள் புரியப்பட்ட தெய்வீக குரல் என்பது ஆகாய கங்கையின் அருள் வீழ்ச்சி என்பதாகும். தெய்வத்தாய் ஸ்ரீ காமாட்சி. ஆங்கில மொழியாக்கம் என்பது உன்னுடைய நினைவில் ஆழத்தில் பதிந்துள்ள தமிழ் மொழியின் அர்த்தங்களின் பிரதிபலிப்பேயாகும். தமிழ் மொழியில் விட்டுப்போன அர்த்தங்கள் அனைத்தும் ஆங்கில மொழியில் விரிவாக எடுத்து கூறப்படும். எனவே தமிழ், ஆங்கிலம் இவை இரண்டும் ஒன்று மற்றொன்றுக்கு உதவியாக இன்னும் தத்துவ விஷயங்களை கோர்வையாக
முறையில் புரிந்து கொள்ளும் விதமாக அமையும். இவ்விரண்டு மொழிகளின் புலன்மையும் ஆற்றலும் உன்னிடத்தில் ஒரு சேர அமைந்திருப்பது என்பது உண்மையில் ஒரு ஆச்சரியமான தெய்வ செயல் என்பதை இந்த உலகம் உன் மூலம் அறிந்து கொள்ளட்டும் என தெய்வத்தின் குரல் உண்மையை அமரக்கவிக்கு எடுத்துரைத்தது. தெய்வமே பிரம்ம தத்துவங்களை நேரடியாக எடுத்துச் சொல்ல அமரக்கவி அதனை எழுத்தில் வடிக்க தோன்றிய ஆங்கில நூல்களில் நோக்கமே தமிழ் நூல்களில் சொல்லாமல் விட்டு போன அர்த்தங்களின் விளக்கங்களே. புனிதமான தெய்வத்தாய் என போற்றப்படும் பிரணவதேவி ஸ்ரீ காமாட்சி தாயின் கருணையே செயற்கரிய கடினமான பணியான ஆங்கில மொழியாக்கத்தை உலக மக்களின் ஆன்மீக சுய முன்னேற்றத்திற்காகவும் சகோதர தத்துவத்திற்காகவும் வெற்றிகரமாக இயற்றித்தர அருள் புரிந்த தெய்வமாவாள். பிரணவதேவி ஸ்ரீ காமாட்சி என்பவள் யார்? அவளே நித்தியமான, அழிவில்லாத, என்றும் சாஸ்வதமான, நிலைத்து நிற்க கூடிய பிரணவம். பிரணவமே எங்கும் எதிலும் நீக்கமற பரவி சகல உயிரினங்களிலும் சுயம் பிரகாசமாய் ஜொலித்து கொண்டிருக்கும் ஆத்மஸ்வரூபம் என்பதை அறிந்து கொள் என்று மேல் விளக்கத்தையும் தெய்வத்தின் குரல் அமரக்கவிக்கு அளித்தது. நன்றி, வணக்கம்.